ஏன் அற்புதமாக இருக்குங்க இந்த மாதிரி நான் சித்தர்கள் வழியில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் விக்னேஷின் ஆத்ம வணக்கம். ஒரு சித்தர் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமும் கூட மக்களுக்கு நேரடியாக காட்சி தரார் அப்படிங்கிற செய்தி நம்மளுடைய சித்தர்கள் சேனலுக்கு தெரிய வந்ததுங்க. அதை தொடர்ந்து சுவாமிகளோட ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் தேடணும். அப்படி விசாரிக்கும் போது சுவாமிகளுடைய ஜீவசமாதி திருநாகேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய வருதுங்க. பொதுவாக நமக்கு திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவானுடைய திருத்தலமும் உப்புளியப்பன் திருக்கோயில் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த திருநாகேஸ்வரத்தில் ஒரு மகான் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமும் கூட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு நேரடி காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிற தகவல் நம்மளுடைய டீமுக்கு தெரிய வந்ததுங்க. அந்த ஜீவசமாதியை பார்த்துக்கிறவங்களுடைய தொலைபேசி எண் நம்மளுடைய சேனலுக்கு கிடச்சிதுங்க. நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நம்மளுடைய வரவை அங்கே பதிவு செஞ்சேன். நம்மளுடைய வரவை எதிர்பார்த்து திருவேங்கடமும் அவங்களோட மனைவியும் காத்திருந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனதும் எங்களை அன்பாக வரவேற்று சுவாமிகளுடைய அற்புதமான வாழ்க்கை வரலாறை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுவுமே நம்ம கூட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் சுவாமிகளுடைய ஜீவசமாதியை பார்க்க புறப்பட்டுட்டோங்க. சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பத்மசாலியர் மரபில் 1868ஆம் ஆண்டு அந்த வாக்கில் சுவாமிகள் பிறந்திருக்காங்க. திருநாகேஸ்வரம் அந்த ஊர்லேயே தான் சுவாமிகள் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய வழக்கப்படி பட்டு நெசவு செய்கிறது தான் அவங்களோட தொழில். உரிய வயது வரும்போது சுவாமிகளுக்கு திருமணமும் முடிஞ்சுதுங்க. சிறிது காலம் கழித்து சுவாமிகளுக்கு இல்லறத்தில் நாட்டம் இல்லாத காரணத்தினால வீட்டை விட்டு வெளியேறாங்க. சுவாமிகள் வீட்டை விட்டு வெளியேறினாலும் வெளியூர் எங்கேயுமே போகிறதில்ல. அந்த திருநாகேஸ்வரத்தில் தான் சுவாமிகள் அதிகமாக இருந்திருக்காங்க. அப்படி சுவாமிகளுக்கு பசி எடுக்கும்போது அங்கே யாருக்கிட்டையாவது யாசகம் வாங்கி சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சத்திரம், சாவடி, கோவில் இந்த மாதிரி பல இடங்களில் தான் சுவாமிகள் தங்கியிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சில காலம் கழித்து சுவாமிகளுக்கு ரசவாத கலைகளும் அஷ்டமா சித்துகளும் கைவர பெற்றிருக்காங்க. நிறைய சித்து விளையாட்டுகளை சுவாமிகள் அந்த காலத்தில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செப்பு காசு அதிகமாக கிடைக்குங்க. சுவாமிகளுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் பொழுது அந்த செப்பு காசை சுவாமிகள் ஒரு சில மூலிகை ரசாயனத்தில் கலந்து அதை புடம் போடும்போது அது தங்க காசாக மாறி இருக்குங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிகள் தேவையான பொருட்களை வாங்கிட்டு மீதமுள்ள காசை தூக்கி போட்டுருவாராம். ஒரு நாள் சுவாமிகளுடைய அன்பர், அதாவது சுவாமிகள்கிட்ட பழகிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் செய்கிற மாதிரியே அந்த செப்பு காசை ஒரு சில ரசாயனங்கள் வச்சு புடம் போடும்போது அவருடைய கண் பார்வை பறி போயிடுச்சுங்க. அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு சுவாமிகள்கிட்ட வந்து,
ஐயா நான் இந்த மாதிரி செஞ்சேன், அதில் என்னுடைய பார்வை பறி போயிடுச்சு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சுவாமிகள்கிட்ட வேண்டும்போது அவங்கள மன்னித்து இனிமேல் இந்த தப்பை நீ செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை மீண்டும் வந்திருக்குங்க. நாராயணசாமி என்ற பெயர் கொண்டவர். அவர் சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இங்கே வாழ்ந்த அவர் இந்த உப்புலியப்பன் கோயிலினுடைய வடக்கு வீதியில் அவருக்கு சொந்த வீடு இருந்தது. அந்த சொந்த வீட்டில் நெசவு செய்து கொண்டிருந்த அவர் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். ஆங்காங்கு இருக்கின்ற இடத்துல நினைத்த போது அமர்ந்து தியானத்தில் இருப்பார். பெரும்பகுதி அவர் தியானத்திலேயே இருப்பார். சமயத்தில் பசி ஏற்பட்ட பிறகு அவர் வீதி வீதியாக சென்று உணவு சேகரிப்பார். உணவு சேகரிக்கின்ற பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்பு பழைய சாதத்தை தான் யாசகமாக வருபவர்களுக்கு இடுவார்கள். அப்போது இவர் கையிலே பழைய சாதம் வரும். வந்த பிறகு இவருடைய சக்தியினாலே அந்த பழைய சோறு சுடுசோறாக மாறி அதிலே புகை வரும். அப்படி சுடுசோறாக ஆகிய பிறகு அவர் அந்த உணவை உண்பார். உண்ட பிறகு திரும்பவும் தன்னுடைய பிரயாணத்தை இந்த ஊரிலேயே தொடங்கி நினைத்த போதெல்லாம் பெரும்பகுதி நேரம் தியானத்திலேயே காலத்தை கழிப்பார். இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா சுவாமிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட சொல்கிறாங்க, நான் இரவு தூங்கும்போது யாருமே என்னோடய அறைக்கு வராதிங்க, நான் என்ன செய்கிறேன்னு யாருமே எட்டி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சுவாமிகள் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டுறாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்யணும் அப்படிங்கிறதான் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. சுவாமிகள் இந்த மாதிரி சொல்லிவிட்டு இரவு தூங்க போயிட்டாங்க. அன்றைக்கி ஒரு சில அன்பர்கள் இவங்க என்ன தான் செய்கிறாங்க பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. சுவாமிகளுடைய கை கால் தலை எல்லாமே தனித்தனியாக வெவ்வேறு இடத்துல இருக்குது. இதை பார்த்து பயந்து கத்திக்கிட்டே ஊருக்குள்ளே ஓடுறாங்க, சுவாமிகள் யாரோ வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சுவாமிகள் நவகண்ட யோகத்தில் இருந்திருக்காங்க. இந்த அன்பர் கத்திட்டு ஓடினதுக்கப்புறம் சுவாமிகள் அந்த யோகத்துலேருந்து எஞ்சி வெளியே வராங்க. வெளியே வரும்போது கூட்டமாக ஒரு சில பக்தர்கள் சுவாமிகளை நோக்கி அழுதுகிட்டே வராங்க. என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சுவாமிகள் அவர் கனமான குரலில் கேட்கும்போது, ஐயா உங்களை யாரும் வெட்டிட்டாங்களே, என்னாச்சுன்னு தெரியல, அதை நாங்கள் பதறி ஒடியாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே சுவாமிகள் கோபத்தோடு, நான் தான் அப்பயே சொன்னேன்ல என்னை பார்க்க வராதீங்கன்னு, எதுக்கு இரவு நேரத்தில் என்னை பார்க்க வரீங்க, இதுவே கடைசியாக இருக்கட்டும், யாருமே என்னை பார்க்குறதுக்கு இரவு நேரத்தில் வராதிங்க, நான் தூங்க போனதுக்கப்புறம் என்னோடய ரூமை யாருமே எட்டி பார்க்காதீங்க அப்படின்னு சுவாமிகள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிகளுக்கு ஒரு சீடர் கிடைக்கிறாரு. அவருடைய பெயர் பார்த்திங்கன்னா நைனா சுவாமி. அவங்க தான் குருநாதருக்கு கூட இருந்து அனைத்து பணிவிடைகளும் செய்கிறது அவருடைய வழக்கங்க. காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் சுவாமிகளுக்கு என்னென்ன தேவையோ எல்லா பணிவிடைகளும் அந்த சீடர் தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் சுவாமிகள் அவருடைய காலம் நெருங்குவதை உணர்ந்து அவரோட சீடரை கூப்பிட்டு, நைனா இங்கே வா, என்னுடைய காலம் முடிய போகுது, நான் சீக்கிரம் ஜீவசமாதி அடைஞ்சிடுவேன் அப்படின்னு முன்கூட்டியே அந்த தகவலை நைனா சுவாமிகள்கிட்ட சொல்லிட்டாங்க. திருநாகேஸ்வரத்தில் உப்புலியப்பன் கோவில் பக்கத்தில் மேலே நடுப்பற்றை அப்படின்னு ஒரு தெரு இருக்குங்க. அந்த தெரு கடைசியில் ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த இடத்துல தான் சுவாமிகள் உள்ளே போவாங்க, தியானத்தில் இருந்துட்டு மறுபடியும் வருவாங்க. அதிகமாக அந்த இடத்துல தான் சுவாமிகள் தியானம் பண்ணுறது வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் சுவாமிகள் அங்கே போயிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வெகு நேரம் கழிச்சும் கூட சுவாமிகள் அந்த இடத்துலேருந்து வரவே இல்லை. இதை பார்த்துட்டு இருந்த பக்தர்கள் நைனா சுவாமிகளை கூப்பிட்டு, இந்தமாரி குருநாதர் போனார், இன்னும் வரவே இல்லை, நாங்கள் போய் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குப்பா, நீ போய் பாரு, என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தகவல் உடனே சொல்லு அப்படின்னு ஊர் பக்தர்கள் சொல்ல நைனா சுவாமிகளும் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சுவாமிகள் இருந்த இடத்துலையே அப்படியே நிஷ்டையிலேயே சுவாமிகள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1924 ஆண்டு மாசி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சுவாமிகள் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே கலெக்டர்கிட்ட ஒரு மனு போட்டு சுவாமிகள் ஜீவசமாதி ஆனால் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர் காப்பி வாங்கிட்டாங்க. சுவாமிகள் ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுடைய உடல் வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டிருக்கு. அது மேலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடந்துகிட்ருக்குங்க. அந்த கோவிலில் எனக்கு ஒரு அனுபவம் நடந்ததுங்க. அதை உங்ககிட்ட சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
நான் கோவிலுக்கு போனதும் கருவறையில் விளக்கு எரியல. என் கூட வந்த ஐயாட்ட, ஐயா உள்ளே விளக்கு எரிந்தால் நல்லா இருக்குமே, விளக்கு எரிய வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க 2 தீப்பெட்டியை கொளுத்தி வைக்கிறாங்க. அந்த விளக்கு எரியவே இல்லைங்க. 2 தீப்பெட்டியும் வேஸ்ட்டாக தான் போச்சு. கடைசியாக ஒரு தீப்பெட்டி ஏற்றுறாங்க. எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம், ஐயா நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு உத்தரவை கொடுக்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விளக்கு எரிஞ்சதுன்னா உங்களுடைய உத்தரவு, அதாவது உங்களுடைய சம்மதம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சுவாமிகள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு இருக்கும்போது அடுத்த முறை கொளுத்தும் போது தீக்குச்சி பற்றிக்கிச்சிங்க, விளக்கு எரிய வச்சிட்டாங்க. அப்படி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். அந்த விளக்கு ஜோதியில் சுவாமிகளுடைய தரிசனத்தை நான் முழுமையாக பார்த்தேங்க. என்னுடைய வாழ்நாளில் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தரிசனம் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. ஒரு மனிதன் ஒரு ஜோதியில் நின்னா எப்படி ஒரு காட்சி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காட்சிங்க. என் வாழ்நாளில் அதை மறக்கவே முடியாது. நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த திருவேங்கடம் ஐயாவும் அதை பார்த்தாங்க. அவங்க பார்த்து மெய் சிலிர்த்துட்டாங்க. இப்படி ஒரு அருமையான தரிசனம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அடுத்த முறை திருநாகேஸ்வரம் வரத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐயாவோடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. சுவாமிகளுடைய ஜீவசமாதி, அதாவது அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்களுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஊர் இருக்குது. அந்த ஊரில் உப்புலியப்பன் திருக்கோவில், அந்த கோவிலுக்கு வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கீழ் நடுப்பற்றை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு கடைசியில் தான் ஸ்ரீ நாராயண சுவாமி சித்தர் சமாதி பீடம் அமைந்து உள்ளதுங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான காட் அவங்க. கண்டிப்பாக அந்த ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறத நான் உணர்கிறேங்க. மீண்டும் மற்றொரு சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை மற்றொரு காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.